வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளம். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இப்ப நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையினுடைய தொடர்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். 5 கொள்கைகள், 5S. ஜப்பான்ல செய்ரி, செய்ட்டன், செய்சோ, செய்கெட்சோ, ஷிட்சுகே. ஆங்கிலத்துல ஷார்ட், செட் இன் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ், தென் சஸ்டெயின். ஷார்ட் தேவையல்லாததை பிரித்து தேவையானதை மட்டும் வைத்திருப்பது. செட் இன் ஆர்டர் தேவையானதை சரியாக முறையாக உரிய இடத்தில் வைப்பது. அடிக்கடி எடுக்கிற பொருளை பக்கத்தால வைக்கணும். கொஞ்சம் ரேரா எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ரொம்ப ரேரா எடுக்கிறத ரொம்ப தள்ளி வைக்கலாம். வீட்டுல அஞ்சரை பெட்டி தான் நான் சொன்னேன். அடிக்கடி எடுக்கிறது அது பக்கத்தாலேயே இருக்கும். அடுப்பு இருக்கும், பக்கத்தால அஞ்சரை பெட்டி இருக்கும். டீ தூள், சர்க்கரை, உப்பு இதெல்லாமே பக்கத்தாலேயே இருக்கும். ஏன்னா அது அடிக்கடி எடுக்கிறது. எப்போவாது எடுக்கிறது பருப்பு, ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுப்போம். அரிசி ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுப்போம். அது பின்னாடி தள்ளி வச்சுப்போம். ஆனா டெய்லி எடுப்போம். சரியா? ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுக்கிறது தள்ளி வச்சிருப்போம். கோதுமை மாவு அது வாரத்துக்கு ஒரு முறை எடுப்போம். அதனால அது டப்பால போட்டு மேல வச்சிருப்போம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நாம கையாளக்கூடிய பொருட்களை அடிக்கடி எடுக்கிறது எது, ரேரா எடுக்கிறது எது, ரொம்ப ரேரா எடுக்கிறது எது. துணியிலேயே டெய்லியும் உடைக்கு போடுற துணிங்கிறத ஒரு இடத்துல வச்சிருக்கணும். எப்பாவது எடுக்கிறது, ரொம்ப ரேரா எடுக்கிறதுங்கிறத பிரிச்சு வச்சுட்டா எடுக்கிறது ஈஸி. நிறைய பேர் ஒரே துணி எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்போம். அதெல்லாம் சிரமம். அப்போ வைக்கிறத ப்ராப்பரா வைக்கணும். அதை கேட்டகரைஸ் பிரிச்சு தெளிவா வச்சீங்கன்னா ஈஸியா இருக்கு. சரிங்களா? ரைட்டு. 3வது ஷைன் அப்படின்னு சொன்ன தூய்மை. போன வகுப்புல இதை சொல்லிட்டேன் கொஞ்சம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது தூய்மை. அக தூய்மை இருந்தா இறைத்தன்மை நம்ம கிட்ட வந்துருங்கிறத நான் சொன்னேன். சரிங்களா? மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண். நம்ம வாழ்க்கையில எல்லாமே நமக்கு தப்பு தப்பா தெரியறதுக்கு என்ன காரணம்னா, நம் மனதில் இருக்கிற மாசுகள். நான் கருப்பு கலர்ல கண்ணாடி போட்டுட்டு உலகத்துல எந்த இடத்த பார்த்தாலும் கருப்பாதான்னு தெரியும். வெள்ளையா ஒரு கொக்கு பறந்தா கூட அதை பார்க்கறப்ப எனக்கு கருப்பாதான் தெரியும். கரெக்டு தானே? கொக்கு என்ன கலரு? வெள்ளை, பியூர் வெள்ளை. பாலை பார்த்தா எப்படி தெரியும்? கருப்பா தெரியும். ஏன்? நான் மாட்டியிருக்கிற கண்ணாடி கருப்பு. அது போல என் மனதில என்னென்னவெல்லாம் குப்பைகள் அழுக்குகள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் காட்சி. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி கிட்ட போறீங்க, உங்க முகம் முழுக்க குப்பை குப்பையா தெரியுது. நீங்க போய் மூஞ்சி கழுவிட்டு வந்து மறுபடியும் பார்க்குறீங்க, மறுபடியும் குப்பையா தெரியுது. சரிங்களா? என்ன காரணம்? கண்ணாடியில குப்பை இருக்குது. இப்ப கண்ணாடியை கிளீன் பண்ணிட்டா உங்க முகம் கழுவல வேண்டாம், கிளீனா தெரியும். இப்ப குப்பை எங்க இருக்குது? கண்ணாடியில் இருக்கு, முகத்தில் இல்லை. அப்ப சரி பண்ண வேண்டியது எங்க? கண்ணாடி. அது போல இந்த உலகத்தில் எங்கேயுமே குற்றம் இல்லை. அப்ப ஒன்று குற்றமாக தெரிகிறதுன்னா எது தப்பா இருக்கு? என் மனம் தப்பா இருக்கு. நான் உங்களுக்கு இந்த உதாரணத்தை சொல்லியிருப்பேன் அடிக்கடி. ஒரு ஆணும் பெண்ணும் 2 பேர் நடந்து போறாங்க அப்படின்னா, நாம் ஒரு 10 பேர் ஒரு இடத்துல நின்று அப்படியே பார்க்கறோம்னா 10 பேர் ஒரே மாதிரியே நினைப்போம். யோசித்து பாருங்க. 10 பேர் ஒரே மாதிரி அவன் நினைப்போம் இல்ல. ஒருத்தர் அண்ணா தங்கச்சி போறாங்கன்னு நினைக்கலாம், இல்லாட்டி அக்கா தம்பி போறாங்கன்னு நினைக்கலாம், கணவன் மனைவி போறாங்கன்னு நினைக்கலாம், லவ்வர்ஸ் போறாங்கன்னு நினைக்கலாம், சரி யாரோ போறாங்கன்னு நினைக்கலாம், இல்ல தப்பா கூட நினைக்கலாம். நினைக்கலாமா இல்லையா? நினைக்கலாம். போறது ஒரே காட்சி தான். பட் ஒவ்வொருத்தர் மனசுல ஒவ்வொரு மாதிரியான எண்ணம்.
இந்த எண்ணம் எதை பொறுத்து வருது? என்னுடைய மனதினுடைய தன்மை என்னவோ அதை பொறுத்து வருது. என் மனசு எப்பவுமே சுத்தமா இருக்குது அப்படின்னா பார்க்கிறது சுத்தமா தெரியுது. என் மனசு அழுக்கா இருக்குதுன்னா பார்க்கிறது அழுக்கா தெரியுது. இவ்வளவுதான். அப்ப சுத்தப்படுத்த வேண்டியது நம்ம மனசை மட்டுமே. வெளி உலகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாம அவங்க தப்பு, இவங்க தப்பு, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் நம்ம மன அழுக்கு. அதனாலதான் மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்து அரண் என்று சொல்லிட்டார் வள்ளுவர். இதுக்கு மேல உன்னை காப்பாத்துறதுக்கான அரண் என்று ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஒரே அரண் மனத்துக்கண் மாசு இலனாதல். அப்ப உங்க மனசுல மாசு இருக்கக்கூடாது. அப்போ புறத்துல முதல் மாசு இருக்கக்கூடாது. அதனால வீடு எப்பவுமே எப்படி இருக்கணும்? சுத்த பத்தமாக இருக்க வேண்டும். ஒரு ஒட்டடை இருக்கக்கூடாது, ஒரு குப்பை இருக்கக்கூடாது. சரிங்களா? அதனாலதான் காலையிலயும் மாலையிலயும் வீட்டை கூட்டுற ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருந்தது. அது கண்டிப்பா இருக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வீட்டை தொடச்சு விடணும். இல்லைன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த வீட்டுக்குள்ள வரும். கெட்ட அலைகள் அந்த வீட்டுக்குள்ள வரும். சரிங்களா? அப்ப பாசிட்டிவான வைபா அந்த வீட்டை வச்சுக்கணும். அப்ப தொடச்சு சுத்தம் பண்ணிக்கணும். இன்னும் சாம்பிராணி போன்ற இயற்கையான வாசனைகளை கொடுத்து அந்த இடத்த ஒரு தெய்வீகப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும். சரிங்களா? விளக்குகளை ஏற்றி அந்த வீட்டை நீங்க தூய்மையா வைத்துக் கொள்ளணும். விளக்கேற்றுவது என்பது ஒரு இந்து சமய வழிபாடா பார்க்காதீங்க. அதில் இருக்கிற சயின்ஸ் பாருங்க. விளக்கை ஏற்றி வைத்தால் அந்த இடம் முழுக்க தூய்மையாகும். இதுதான் விளக்குல இருக்கிற தத்துவம். அது இருக்கிற அந்த நெருப்பு அலைகள் இருக்கு இல்லையா? எப்படி சூரியன்ல இருந்து ஒரு அலை வந்து நம்ம மேல விழுகுது, அந்த சூடு வருது இல்ல? அதுபோல அந்த விளக்குல இருந்து அந்த அலை வந்துட்டே இருக்கும் உங்க வீடு முழுக்க. அது ஏதாவது தேவையில்லாத நோய்க்கிருமிகள், எதிர்மறையான எண்ணங்கள், செய்வினைகள், கெட்ட சக்திகள் ஏதாவது இருந்தா அந்த நெருப்பு அழித்து விடும். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. சொல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் உங்க மேல கண்ணு வச்சிருக்காங்க நீங்க கண்டுபிடிக்க முடியுமா? பட் ஒரு விளக்கை ஏற்றி விடுங்க. அது எதிர்மறையான சக்தி எதுவா இருந்தாலும் அது எரித்து விடும், அழித்து விடும். அதனாலதான் விளக்கேற்றக்கூடிய விஷயத்தை காலையும் மாலையும் நம்ம முன்னோர்கள் பண்ண சொன்னாங்க. அது நிறைய பெனிஃபிட் இருக்கு. மெயின் பெனிஃபிட் இதுதான். அப்ப உங்க வீட்டை எப்பவுமே நீங்க தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக கழிப்பறையை மிக மிக தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நம்முடைய கழிவுகளை எல்லாம் வாங்கி நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அறை அது. யோசித்து பாருங்க. அழகான ஆப்பிள், அழகான ஆரஞ்சு, அழகான மாம்பழம், மாதுளை எல்லாத்தையும் சாப்பிட்டு நாத்தம் பிடிச்ச ஒரு பொருளா நம்ம மாத்தி வெளியே போடுறோம். யோசித்து பாருங்க. சரியா? மலம் கழிக்கும் மிஷின் அல்ல நாம் அப்படின்னு யாரோ சொன்னதே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சரியா? அழகான பழத்தை சாப்பிட்டு கழிவா வெளியே போடுறோம். அந்த கழிவை வாங்கி நம்மை தூய்மைப்படுத்துகிறது. அதுக்கு பேர் கழிவறை அல்ல. அது புரிதலுக்காக வச்சிருக்கிறோம். தூய்மைப்படுத்தும் அறை. நம்மை தூய்மைப்படுத்து. கழிவறை, கருவறை ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. கழிவறை நம் உடல்ல இருக்கிற கழிவை வாங்கி தூய்மைப்படுத்துது. கருவறை, இறைவன் இருக்கிற கருவறை நம் மனதில் இருக்கிற கழிவுகளை போக்கி தூய்மைப்படுத்துது. அதனால இது எவ்வளவு சுத்தமா இருக்கணுமோ அதை விட அது ரொம்ப சுத்தமா இருக்கும். ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை தீர்மானிக்க வேண்டும் என்றால் அவனுடைய கழிப்பறையை பாருங்கள் என்று விவேகானந்தர் சொன்னார். அவனோட டாய்லெட்டை நீங்க போய் பார்த்தா அவனோட ஒழுக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். புற ஒழுக்கத்தை. அக ஒழுக்கத்தை எப்படி தெரிந்து கொள்வது? ஒருவன் தனிமையில் இருக்கும் போது என்ன சிந்தனை வருகிறதோ அதுதான் அவனுடைய உண்மையான அகத்தன்மை. எல்லாருக்கும் முன்னாடி நல்லவனா இருக்கிறது பெரிய விஷயமா? அது எல்லாருமே இருப்பாங்க. ஒரு 1000 ரூபாய் கீழே கிடக்குது, சுத்தியும் 10 பேர் நிக்கிறாங்கன்னா எடுத்துட்டு யாருதுங்க யாருதுங்க, உங்களுதா உங்களுதா, யார் விட்டுட்டு போனீங்கன்னு கேட்போம். ஒருத்தருமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? எடுத்து பாக்கெட் வச்சுட்டு போயிரு. இப்ப யாருமே இல்லாதப்ப உனக்கு ஒரு தோணுது பாருங்க, அதுதான் உன்னோட உண்மையான புத்தி. அது போல கழிவறை எப்படி இருக்கோ அதான் நம்ம உண்மையான தூய்மை.
கோயில் சாமி இருக்கிற இடத்த தூய்மையா வச்சிருப்பீங்க. அதுவே நிறைய பேர் கசகசன்னு வச்சிருப்பீங்க. குறிப்பா சாப்பாடு செய்யற இடம் ரொம்ப தூய்மையா இருக்க வேண்டிய இடம். ஏன்னா இந்த உடல் இறைவனை உணர்றதுக்கு சாப்பாடு தான் ஆதாரம். அதுக்கு பேர் தான் ஆகாரம். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம். சரிங்களா? அப்ப அந்த ஆகாரம் சமைக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும்? தெய்வீகமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், நல்ல எண்ணத்தோடு அங்க சமைக்கணும். அதனாலதான் பெண்களுக்கு சமையல் என்ற உயர்ந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. நிறைய பேர் கேவலமான பொறுப்பாக சமையலை பார்க்கிற காலம் ஆயிப்போச்சு. எப்படி விவசாயம் செய்து உணவை கொடுப்பது உலகத்தின் தலை சிறந்த தொழில். கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. ஏர் பின்னது உலகம் என்று சொல்கிறார் வள்ளுவ. என்ன சொல்லுது? விவசாயத்துக்கு பின்னதாண்டி உலகமே. விவசாயத்தை மட்டும் நிறுத்திடுங்க, உலகம் அழிஞ்சு போயிடும், செத்து போயிடும் எல்லாரும். கொரோனா வந்தப்ப அத்தனையும் நிறுத்தினீங்கல்ல, சோத்தை மட்டும் நிறுத்தணுமா? நிறுத்த முடியாது. சரிதானா? இப்போ உழவுக்கு பின்னாடிதான் எல்லாமே. அப்படி உழவு உணவை உற்பத்தி செய்கிறது. அதற்கு அடுத்தது மகரிஷி என்ன சொல்றாங்க தெரியுங்க? 3 பேரை வணங்கணும்னு சொல்வார் மகரிஷி. ஒண்ணு, விவசாய பெருமக்கள், உழைப்பாளிகள். எத்தனையோ பேரோட உழைப்புல எனக்கு உணவு வருது, அவங்கள வணங்கணும். இந்த தாவர இனங்களை வணங்கணும்னு சொல்லுவார். அவங்கதான் இத்தனையும் நமக்கு போடுறாங்க சாப்பாடு. அவங்க இல்லாட்டி எங்க போறது சோத்துக்கு? 3வது, பெண் இனத்தை வணங்கணும்னு சொல்லுவார். எதுக்கு தெரியுமா? இந்த உணவை சமைத்து இந்த உயிரை வளர்க்க உதவக்கூடிய ஒரு தெய்வீக பணி சமைத்து கொடுக்கிற பணி. சரி, அது சாதாரண பணியாக எடுத்துக்கொள்ளாதீங்க. இருக்கிறதுலே பெரிய பணி அதுதான். அதனால சொல்லுவாங்க, பெண்கள் நீங்க யாருக்கும் போய் அன்னதானம் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா நீங்க டெய்லியுமே 4 பேருக்கு 3 வேளை 12 வேளைக்கு அன்னதானம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆமா, உங்க கையால சமைச்சு போடுறீங்கல்ல, அது அன்னதானம் தான். இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு நீங்க எப்படி சமைச்சு போறீங்களோ சிவனடியாருக்கு போட்டதுக்கு சமம். இதே ஒரு சாமியார் சாமி வர்றாங்க அப்படின்னா பயங்கரமா தடபடலாம் செய்யறோம். சாமிக்கு செய்யறோம்னா அப்படி செய்யறோம். ஆனா வீட்டுக்காரருக்கோ குழந்தைகளுக்கோ ஏனாதானோன்னு செய்யறோம். திட்டிகிட்டே வேற செய்யறோம். வீட்டுக்காரரோ குழந்தைகளோ யாரு? கடவுளுடைய வெளிப்பாடு. நீங்க கடவுளை எங்கேயோ போய் தேட வேண்டாம். விவேகானந்தர் சொல்றாரு, கண்ணுக்கு முன்னால் இருப்பவர்களையே கடவுளாக உங்களால் பார்க்க முடியாவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? வாய்ப்பே இல்லை, இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி இறைவன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. உங்க வீட்டுக்காரரா, உங்க வீட்டுக்கார அம்மாவா, உங்க குழந்தைகளா, உங்க அப்பா அம்மாவா, உங்க சகோதர சகோதரியா, உங்க உறவினர்களா, உங்க நண்பர்களா? கடவுளே தான் எல்லாமா வந்திருக்கிறான். அவனுக்கு நல்ல 4 வாய் நான் நிம்மதியா சாப்பாடு போட்டீங்கன்னா அது பெரும் புண்ணியம். இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா, பெண்கள் சம்பாதிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. பெண்களுக்கு சம்பாதிக்க தெரியணும், படிக்கணும், அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? இப்போ ஒருத்தர் சம்பாதிக்கணும், ஒருத்தர் குடும்பம் நடத்தணும். இப்ப 2 பேரும் சம்பாதிக்கிறதுக்கு போயிட்டா யாரு குடும்பம் நடத்துறது? புரியுதா இல்லைங்களா? போன ஜென்ரேஷன் வரைக்கும் பரவாயில்ல, இந்த ஜென்ரேஷன்ல கஷ்டம். யாருமே கல்யாணத்துக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்? நான் எது கல்யாணம் பண்ணி அவனுக்கு போய் அடிமையா இருக்கணும்னு கேக்குது அந்த பொண்ணு. சரிதானுங்களா? வாழ்க்கைனா என்னன்னே தெரியல. இதெல்லாம் வாழ்வை பற்றிய புரிதலே நம்ம கிட்ட இல்ல. அப்போ என்ன புரிதல் வச்சிருக்காங்க பாருங்க. சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயமா? குடும்பத்தை கட்டி காப்பாற்றுவது பெரிய விஷயம். குழந்தைகளை நல்ல முறையில வளர்ப்பது பெரிய விஷயம். அதனாலதான் அதையெல்லாம் பெண்கள் கையில நம்ம கொடுத்தோம். இப்ப பெண்கள் அந்த பணியை நீங்க சிறப்பா பண்ணணும். குறிப்பா உணவை சமைக்கிறது டெய்லியுமே நீங்க எப்படி சமைக்கணும்? சாமிக்கு சமைக்கிற மாதிரி சமைக்கணும். அது பிரசாதமா மாறிடும். உங்க வாழ்த்துலயே அது சமையல் வரணும். நீங்க சமைக்கிறப்ப நல்லா அருள் காப்பு சங்கல்பம், இது சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் உடல் நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், அந்த குடும்ப உறவு நல்லா இருக்கணும், நாங்க பொருளாதாரத்துல சிறப்பா வளரணும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டே சமைச்சு பாருங்களேன்.
அந்த நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த சமையல்ல போய் பதியும். உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான், மகாத்மா காந்தி ஒரு முறை ஜெயிலில் இருக்கிறப்ப அவருக்கு ஒரு கனவு வருது, அவர் ஒரு கொலை பண்ற மாதிரி வருது. காந்தி கொலை பண்ணுவாரா? மூட்டைப்பூச்சியை கூட கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தர் கொலை பண்ற மாதிரி கனவு வருது, என்ன காரணம்? அப்புறம் அவர் காலையில போய் சூப்பரண்ட் கேட்டாரம்மா, யாரு சமைச்சா? 7 கொலை செய்தவன் சமைச்சிருக்கான். 7 கொலை செய்தவன் சமைச்சிருக்கான். அந்த எண்ண பதிவு, அவன் சமைக்கிறப்ப ஏதோ ஒரு எண்ணம் வந்திருக்கும்ல, எவனாச்சும் கொன்னது, ஏதோ ஒரு எண்ணம் வந்திருக்கும்ல அவன் சமைக்கிறப்ப. அந்த எண்ணம் அந்த சாப்பாட்டுக்குள்ள போய் அது அப்படியே டிராவல் ஆகி வந்து மகாத்மா சாப்பிட்றாரு. அவருக்குள்ள போய் அந்த சாப்பாடு தான் உள்ள போய் உடம்பா, ரசமா, ரத்தமா, சதையா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, உயிரா மாறி, மனசா மாறி, என்னமா வருது. எவ்வளோ பெரிய விஷயம். இப்ப நீங்க என்ன எண்ணத்துல சமைக்கணும்? உங்க சண்டையெல்லாம் எடுத்து அக்கட்டால வச்சிடணும். மனஸ்தாபம் எல்லாம் எடுத்து அக்கட்டால வச்சிடணும். சிலர் சொல்லுவாங்க, மன்றங்களுக்குள்ள வர்றப்ப ஒரு போர்டு எல்லாம் போட்டிருக்கு, மன்றத்து செருப்புகள், உங்கள் காலணிகளை கழட்டி விடும் போதே உங்கள் கவலைகளையும் கழட்டி வைத்து விட்டு வாருங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சரி, செருப்பை கழட்டுறப்ப உங்க கவலை பிரச்சனை எல்லாம் கழட்டி வச்சுட்டு வாங்க, அதை தூக்கிட்டே அலையாதீங்க அப்படிமா. அது மாதிரி சமையல் கட்டுக்குள்ள போறப்ப உங்களோட பிரச்சனை எல்லாம் அங்க விட்டு போட்டுதான் உள்ள போகணும். இல்லாட்டி போய் சமைக்காதீங்க. அப்படி சமைக்கிறது பாவம். புலம்பிக் கொண்டே, திட்டிக் கொண்டே, கவலைப்பட்டு கொண்டே, வருத்தப்பட்டு கொண்டே நீங்க சமைச்சீங்கன்னா அது பாவமாக மாறிடும். அப்ப சமைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தெய்வீகமான செயல். அது தூய்மையாக நீங்க செய்யணும், உணர்வு பூர்வமா செய்யணும். செஞ்சு பாருங்க, நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நல்லா வாழ்த்திட்டே சமைங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அப்ப சமையல் அறை தூய்மையாக இருக்கும். படுக்கை அறை எப்படி இருக்கணும்? சரிதானுங்களா? பள்ளி அறைன்னு சாமிக்கு இருக்குல்ல, அது எப்படி வச்சிருக்காங்க? படுக்கிற அறையில நீங்க அதெல்லாம் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் ஆல்ரெடி. உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல வீடு வசதி இருக்குன்னா, படுக்கிறதுக்குன்னு ஒரு அறை தனியா இருக்குன்னா, அந்த அறையில வேற எந்த பொருளுமே இருக்கக்கூடாது. சிலர் வந்து வாழ்ற ரூமு படுக்கை அறை ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும். ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும். அந்த பெட்ரூமுக்குள்ளதான் நம்ம பீரோ, துணிமணிகள், செல்ஃபு எல்லாமே வச்சிருப்போம். இது நார்மலா இருக்கிற வீடு. நீங்க கொஞ்சம் வசதியா இருக்கிறீங்க, சரி, அந்த பீரோ இதெல்லாம் துணி மாத்திரக்கெல்லாம் ஒரு இடம் தனியா இருக்குது, இன்னொரு ரூம் எங்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அந்த ரூமை தனியா பெட்ரூமா மாத்தி அங்க பெட்டு, தலையான, பெட்ஷீட் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து நீங்க தூங்கி பாருங்க, அது எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியும். சரியா? அப்படி எல்லா வீட்டின் எல்லா இடத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க வேலை செய்யற இடத்தை எல்லாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியா நம்ம மனதையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? 4வது என்ன? ஸ்டாண்டர்டைசைஸ். ஸ்டாண்டர்டைசைஸ்னா என்ன? நிலைப்படுத்துதல். இது ஒரு முறை செஞ்சுட்டா போதுமா? அதை ஸ்ட்ராங் பண்ணணும். சரிங்களா? அதைய நிலைப்படுத்தணும், தொடர்ந்து அதை செய்யறதுக்கான ப்ரோக்ராம் பண்ணணும். எப்படி? ஸ்டாண்டர்ட் பண்றது, ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்னு சொல்றாங்கல்ல, அதுல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இப்ப வீட்டை கூட்டிட்டீங்களா, டெய்லியும் கூட்டணும். சரியா? அப்ப கூட்டுறது டெய்லி அப்படின்னு போட்டு ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்குவாங்க. நீ கூட்டிட்டாங்கன்னா செக் பண்ணிடுவோம். டாய்லெட்டுக்கு முன்னாடி நிறைய கம்பெனிகள்ல ஒரு பேப்பர் மாட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? டேட் போட்டு டெய்லியும் கிளீன் பண்ணணும். 1ஆம் தேதி கிளீன் பண்ணியாச்சு, ஒரு டிக் போட்டிருப்பாங்க. 2ஆம் தேதி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து டிக் பண்ணிட்டு போகணும். அப்ப அந்த பேப்பரை பார்த்தா தெரிஞ்சிடும், ஓ டெய்லியும் கிளீன் பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் பண்ணல. ஏன் பண்ணல? அவர் வரல. அப்ப ஏன் வரல? அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்ப மாற்று யார் இருக்கா? வேற யாராவது ஒருத்தர் சொல்லி அவர் வந்து கிளீன் பண்ண சொல்லணும். எல்லா நாளும் கரெக்டா பண்றாங்க. ஒரு முறை கிளீன் பண்றது முக்கியம் அல்ல. நம்ம வீட்டை ஒவ்வொரு முறையும் கிளீன் பண்ணணும். ஒரு சிலது டெய்லியும் கிளீன் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சிலதை வாரத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சிலது மாசத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சிலது வருஷத்துக்கு ஒரு முறை கிளீன். சரி, பரவாயில்ல. பட் மாசத்துக்கு ஒரு முறைனா மாசத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ணிடணும். சரிங்களா? ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அந்த பருப்பு இதெல்லாம் எடுத்து போட்டு சுத்தம் பண்ணி தேவையில்லாத செல்லு பிடிச்சது எல்லாம் தூக்கி
சிலரோட வீட்டுல பாத்தீங்கன்னா அப்படியே வச்சிருப்பாங்க, பூச்சி பிடிச்சு கிடக்கும். இதெல்லாம் பெரும் பாவத்திலையும் பாவம். பாவம் எப்படி வரனாலும் நீங்க யோசிக்கவே முடியாது, அப்படி வரும். எத்தனையோ பேரோட உடலை உழைப்பு ஆற்றலை போட்டு ஒரு தானியத்தை உற்பத்தி பண்ணி இயற்கை உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்தா, நீங்க அதை வாங்கி வச்சு டப்பால போட்டுட்டு பார்க்காமயே விட்டுருப்பீங்க. உள்ள செல்லு பூச்சி எல்லாம் பிடிச்சிடும். சரிங்களா? அதை வீணாக்கறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? அதை எடுத்து அப்படியே கொண்டு போய் குப்பையில கொட்டுவீங்க. பணம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக நிறைய பேர் இதை பண்றதை நான் பார்க்கிறேன். அப்ப தேவையானதை மட்டும் வாங்கணும். வாரத்துக்கு ஒரு முறை அதை பார்க்கணும். எது இல்லையோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. இருக்கிறது எப்படி பயன்படுத்தி முடிக்கலான்னு பாருங்க. ஒரு அரிசியை கூட வீணாக்கறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. சரிங்களா? அப்ப வீட்டை கிளீன் பண்ணணுமா, டெய்லியுமா நீங்களே ஒரு சார்ட் போட்டுக்கோங்க. டெய்லியும் பண்றது என்னென்ன, வாரத்துக்கு ஒரு முறை பண்றது. இப்ப நம்ம எழுதுறோம், டெய்லி எக்ஸசைஸ் பண்றோம், தியானம் பண்றோம், டிக் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள செய்ய வேண்டியதை டெய்லியும் பண்றது. ரெகுலரா ஒரு மாசம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை விட்டுறலாம். ஓகே, மாசத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணா போதும், வாரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணா போதும். புதுசா ஆரம்பிக்கிறீங்கன்னா டெய்லியும் செக் பண்ணணும். இப்ப இன்னைக்கு காலையில தவம் பண்றதுக்கு 5 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் பண்றீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இது நம்ம 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 வாழ்க்கைக்குள்ள நான் வர்றேன், தேவையில்லாத நீக்கிறேன். டீ குடிக்கிறத நீக்கியாச்சு, பசிக்காம சாப்பிட்றது நீக்கியாச்சு, லேட்டா தூங்குறது நீக்கியாச்சு, லேட்டா எந்திரிக்கிறது நீக்கியாச்சு, தேவையானது மட்டும் வச்சிருக்கிறேன். அதையே ஸ்டாண்டர்ட் லைன் பண்றேன். காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும், பச்சை தண்ணி குடிக்கணும், இதெல்லாம் லைன் பண்றேன். சரிங்களா? அப்ப அதையே ப்ராப்பரா ஸ்டாண்டர்ட் பண்றேன். டெய்லி அதை பண்றேன்னு டிக் பண்றேன். டெய்லி நைட்டு தற்சோதனை பண்றேன். இது எது விடுபட்டுருச்சோ அதை மறுபடியும் அனலைஸ் பண்ணி மறுபடியும் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். 5வது சுய ஒழுக்கம்னு பேர். 5th வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், சஸ்டெயின் பண்றது. சரிங்களா? நிறைய பேர் இப்படி ஏறி போய் எப்படி இறங்கிடுவாங்க. அப்படி ஆகக்கூடாது. போனீங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணும், அப்புறம் கொஞ்சம் ஏறணும், அப்புறம் மெயின்டைன் பண்ணும். சஸ்டைனபிலிட்டி, நீடித்து உழைக்க செய்யக்கூடிய தன்மை. அப்ப இது என்னுடைய சுய ஒழுக்கமாக, வழக்கமாக, என்னுடைய வாழ்க்கையாக இது மாறணும். இது ஏதோ இன்னைக்கு சொன்னதுக்காக செய்யறது அல்ல. இது என்னுடைய வாழ்க்கையாக, வழக்கமாக, பழக்கமாக, ஒழுக்கமாக மாறணும். அப்பதான் முழு வெற்றி. புரிஞ்சதுங்களா? இதுதான் 5 எஸ். சரியா? ரைட். கரெக்டா டைம் ஆயிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு சிலர் எனக்கு மெசேஜ் பண்றாங்க, நம்ம ஆனந்த யோகா பயிற்சி 4ல ஒரு சிலர் எனக்கு மெசேஜ் பண்றாங்க. என்னன்னா, நான் அந்த கடமைங்கிற டாபிக் உங்களுக்கு பேசிட்டேனான்னு தெரியல. அது பேசினா உங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். நான் பேசுறதுக்கான வாய்ப்பு குறைவு, இனிதான் பேசுவேன். ஐயா, நாங்க இங்க வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறோம், நாங்க ஏதாவது இதுக்கு கட்டணமா ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. இது எதுக்கும் கட்டணம் நாங்க வாங்கறது இல்லை, ஆனா நாங்க ஃப்ரீயா அதை எடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கே ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு ஒரு ஜென்ஸ் ஒருத்தர், அவர் பேர் ஆனந்தா என்னவோ நினைக்கிறேன், ரொம்ப நேரம் பேசினாரு. பரவாயில்ல, இப்படி இந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஆள் இருக்கீங்களா? சரிங்களா? சரிங்கய்யா, நீங்க என்ன விருப்பமோ நம்ம ட்ரஸ்ட்டுக்கு அனுப்புங்க. இதுல கொடுக்கற வசதி இருக்கிறவங்களும் இருப்பாங்க, கொடுக்கறதுக்கு வசதி இல்லாதவங்களும் இருப்பாங்க. நாம யாரோ ஒருத்தர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அது கொடுக்க முடியாதவங்களுக்கு ஒரு மன வருத்தமா மாறிடக்கூடாது. அதனால இப்ப யார் இது வரைக்குமே வந்து நம்ம ஜூம்ல இது வரைக்கும் நீங்க இது கட்டணம்னு இது வரைக்கும் எதுவுமே வாங்கல. நம்ம 5 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். ஆனா விருப்பம் இருக்கிறவங்க அவங்களோட டொனேஷனை அனுப்புறாங்க. அதை வச்சுதான் இது ரன் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சரி, அந்த விதத்துல இந்த ஆனந்த யோகா பயிற்சிக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. இது உங்களுடைய உரிமை. இதை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. சரிங்களா? இதை பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்க உரிமை, இதை கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. இது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான சொத்து. இறைவன் கொடுத்த சொத்து இந்த ஆன்மீகம், யோகம், தியானம், பயிற்சிகள், இந்த வாழ்வியல் கல்வி. இறை ஆற்றல் கொடுத்த சொத்தை நம்ம மகான்கள் ஞானிகள் வாங்கி நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க.
இதுக்கு யாராவது விலை வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஏதாவது விலை கொடுத்து வாங்க முடியுமா? மகரிஷி அதுக்கு முன்னாடி எத்தனாயிரம் மகான்கள் இத்தனை ஞானத்தை நமக்கு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்துருப்பாங்க. மகரிஷியோட வாழ்க்கை வரலாறு படிச்சீங்கன்னா கண்ணுல தண்ணியே வரும். அப்படி இருக்கு. சரிதானுங்களா? அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்கிறாருன்னா அதுக்கு விலை வச்சோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. விலை வைக்க முடியாது, விலை வைக்க கூடாது. சரி, ஆனா இது ரன் பண்ணணும் இல்ல. அவர் கேட்ட விஷயம் கரெக்ட். ஐயா நாங்க ஃப்ரீயா எடுக்கிறதுக்கு எங்களுக்கே ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு அப்படின்னாரு. சரிங்க, அப்போ நான் அவருக்கு மட்டும் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சேன். உங்களுக்கெல்லாம் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சிருக்குமான்னு தெரியல. சரிங்களா? சரி, அந்த விதத்துல எதை நாம பெற்றாலும் இலவசமா பெறாதீங்க. இதை ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நாம கல்யாணத்துக்கு போயிட்டு மொய் வைக்கிற பழக்கம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? எதுக்காக மொய் வைக்கிறது தெரியுமா? கல்யாண வீட்டுக்கு போறோம். சரிங்களா? அவங்க நம்ம வீடு தேடி வந்து அவங்க பொருளை செலவு பண்ணிட்டு வந்து பத்திரிக்கை காசு செலவு பண்ணிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சு அழைக்கிறாங்க. வாங்க வந்து எங்க குழந்தைகளை வாழ்த்திட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அவங்க இவ்வளவு தூரம் நமக்காக கஷ்டப்பட்டு வந்து நம்ம வீடு தேடி வந்து இவ்வளவு செலவு பண்ணி நம்மளை சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் வாழ்த்துறதுக்காக போறீங்க. சரி, வாழ்த்திட்டு வந்துடணும்ல. சரியா? சாப்பிடுறோம். சாப்பிடுறோமா இல்லையா? சரி, சாப்பிடுறோம். இந்த மொய் வைக்கிற பழக்கம் எப்படி வந்தது தெரியுமா? நான் சாப்பிட்டுட்டேன். இது யாரோட காசு? அவங்களோட காசு. யார் போட்ட சோறு? கல்யாண வீட்டுக்காரங்க போட்ட சோறு. இப்ப யாரு காசை நான் சாப்பிட்டுருக்கேன்? அவங்க காசை நான் சாப்பிட்டுருக்கேன். சரிங்களா? அப்ப திருப்பி ஏதாவது கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும். இல்லாட்டி அது கூட ஒரு விதத்துல எனக்கு கடனா வந்துடும். புரியுதா நீங்க? அந்த கடன் கூட நமக்கு வரக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் யோசிச்சு அங்க 100 ரூபாய்க்கு அவர் சாப்பிட்டு இருந்தா 200 ரூபாய் மொய் வச்சுட்டு வந்துடுவோம். அதே மாதிரிதான் நாம சொல்லுவோம் பாருங்க. நீங்க அவங்க வந்து நமக்கு 5000 ரூபாய் மொய் வச்சிருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு 6000 ரூபாயா வச்சிருங்க, 5001 ரூபாயாவது வச்சிருங்க அப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்? இப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னா எல்லாருக்கும் வசதி இருக்குமான்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஒரு கல்யாணம் நடத்துறோம், ஒரு 1,00,000 ரூபாய் செலவாகுதுன்னா ஏதோ ஒரு பக்கம் கடன் வாங்கி கூட நிறைய பேர் நடத்துவாங்க. அப்ப மொய் வந்துடும். மொய் வைக்கிறது என்ன? ஆளுக்கு 5000 5000 20 பேர் கொடுத்தா 1,00,000 ரூபாய் ஆச்சு. ஆளுக்கு 5000 1000 500 100 வச்சு அந்த 1,00,000 ரூபாய் வந்துடும். அவங்க வாங்கி அந்த கடனை கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 100 200 பேர் கொடுத்தாங்கல்ல, அவங்களோட கல்யாணம் கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அப்புறம் வரும். மொத்தமா கடனை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா வட்டி இல்லாம திருப்பி கொடுத்துரு. சரிதானா? யோசிச்சு பார்த்தா இப்படிதான் இருந்திருக்கு. இந்த சின்ன கவுண்டர் படத்துல கூட அந்த பொண்ணு கடன் வாங்கிட்டு சுகன்யா வந்து மொய் விருந்து வைப்பாங்க. கடன் வாங்கிட்டே வேற வழி இல்லை, ஒண்ணும் இல்லை, அவன் என்னை கேவலப்படுத்துறான், மானம் போயிடும், அதனால மொய் விருந்து வைக்கிறேன், எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போங்க அப்படி எல்லாம் கூட இருந்தது. நம்மால் ஈகையே எப்படி எல்லாம் பண்ணியிருக்கான் பாருங்க நம்மாளு. அப்போ ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க எங்க போயும் யாருகிட்டையும் ஒரு பைசாவை கூட இலவசமாக பெறக்கூடாது. இது இன்னைக்கு நீங்க மனசுல வச்சுக்கோங்க. எங்கேயும் சரி, யாருகிட்டையும் சரி. நான் உதாரணத்துக்கு இதுக்கு மேல சொல்ல முடியாதுன்னு ஒரு விஷயத்த சொல்றேன். கோவிலுக்கு போய் அன்னதானத்தை கூட நீங்க வாங்கக்கூடாது. இது உங்களுக்கு ஷாக்கா இருக்கும். ஏப்பா கோயிலுக்கு போய் அன்னதானம்? அன்னதானம் நீங்க போடணும். அன்னதானம் போட்டா என்ன வரும்? புண்ணியம் வரும். என்ன போகும்? பாவம் போயிடும். சரிதானா? அப்ப நீங்க அன்னதானம் போட்டா உங்களோட பாவம் போய் புண்ணியம் வரும்ல உங்களுக்கு. வாங்கி திங்கிறவனுக்கு என்ன வரும்? சொல்லுங்க. அவனுக்கு அந்த பாவம் வரும். ஆமா.
எனக்கு பாவம் போயிடுச்சு, நான் சாப்பாடு போட்டேன், பாவம் போயிடுச்சு, நீங்க அதெல்லாம் வாங்கிக்கிறீங்க. இப்ப மத்தவன் செய்த பாவத்தை தான் அன்னதானமா கொண்டாந்து போட்டு அவன் பாவத்தை கழிக்கிறான். நாம போய் வாங்கி 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 சாப்பிடுறோம். சாமி சாப்பாடு, சாமி சாப்பாடு. சரி, அப்ப அன்னதானம் சாப்பிடக்கூடாதா? சாப்பிடுங்க. சரிங்களா? அன்னதானம் வாங்கி கண்டிப்பா சாப்பிடுங்க. கோயில் சாப்பாடு, சாமி சாப்பாடு, சரிதானே? வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் மாறாக என்ன செய்யணும் தெரியுமா? இப்ப நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டுருப்பீங்கல்ல, அதுக்கு ஒரு விலை இருக்கும்ல, ஒரு 50ஓ 100ஓ. அதை முடிஞ்சா அங்க நன்கொடைன்னு ஒரு ரெசிப்ட் வச்சிருப்பாங்க, அங்க போய் எழுதிட்டு வந்துடணும். அல்லது 100 ரூபாய் கோவில் உண்டியல்லையாவது போட்டுட்டு வந்துடணும். சாமி, நான் யாரு காசையும் எடுக்கல சாமி, நான் இன்னைக்கு அன்னதானம் சாப்பிட்ட திருப்தியா இருந்தது, இந்த 100 ரூபாய் உன் உண்டியல்ல போட்டுறேன். இல்லாட்டி அரிசி உணவு நன்கொடைன்னு போட்டிருப்பான், அவங்ககிட்ட போய் எனக்கு 100 ரூபாயோ 200 ரூபாயோ எழுதிருங்க. கல்யாணத்து வீட்டுக்கு போறீங்க, சரிதானுங்களா? சாப்பிட்றோம், கண்டிப்பா மொய் எழுதணும். சார் மொய்யெல்லாம் எழுதுறது இல்லை, இப்ப என்ன பண்ணலாம்? கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துருங்க, அது யாரும் வேண்டாம்னு சொல்ல முடியாது. ரொம்ப கால்குலேட் பண்ணி போகணும். அடுத்தவன் பாவத்தால நம்ம தூக்கிட்டு வந்துடுறோம். இப்போ வரோம், இப்போ எல்லாம் கல்யாணத்துல பணம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தட்டு கொடுக்குறான், தட்டு கொடுக்குறாங்க. யார் தட்டே எல்லாமே நடு ரோட்ல கையேந்திட்டா நிக்கிற நம்ம எல்லாம்? தன்னோட கெத்தை காமிக்கிறதுக்கு, தன்னோட பணக்கார நிலைய அதிக ஆடம்பரத்தை காமிக்கிறதுக்கு தட்டு கொடுக்குறாங்க, குண்டா கொடுக்குறாங்க, என்னென்னவோ கொடுக்குறாங்க. சரிதானா? அதை நம்ம ஆளுக இந்த பக்கம் லைன்ல ஒண்ணு போய் வாங்கி, அந்த பக்கம் லைன்ல ஒண்ணு போய் நான் 2 குண்டா வாங்கிட்டேன்ட்டு வர்றீங்க. அது அவங்க வீட்டு பாவம். அந்த பாவத்தை தூக்கிட்டு ஏன் வர்றீங்க? சரிதானா? எங்க போனாலும் பொருளை வாங்க, சரி வாங்குற மாதிரி சூழல் வந்துருச்சா வாங்கிக்கிங்க. மாறாக திருப்பி ஏதாவது அவங்களுக்கு கொடுத்துருங்க. யாரோட காசு உங்களுக்கு வரக்கூடாது. வந்தா பிறருடைய காசோ பொருளோ எதை நீங்க வாங்கினாலும் அதற்கூட அவங்களோட கர்ம வினையும் சேர்ந்துதான் வரும். கர்ம வினை இல்லாம எதையுமே நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால கொடுக்கிற இடத்துலதான் நாம் இருக்கணுமே தவிர வாங்குற இடத்துக்கு என்னைக்கும் வரவே கூடாது. சரிங்களா? அதனால இப்ப இந்த நம்ம இறை சாதனை மார்க்க பயிற்சிகள் உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான நண்பர்கள் எல்லாரும் இணைஞ்சுதான் இதை நடத்திட்டு இருக்கிறோம். உங்கள யாருக்காவது இதுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, இதுல மொத்தம் 4 விதத்துல உதவி செய்யலாம். அதை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன், இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நான் அந்த அன்பர் கேட்டதுனால உங்ககிட்ட அந்த பதிவை பண்றேன். சொல்ல வேண்டியது என்னோட கடமை. என்ன இன்னும் 2 மாசம் கழிச்சு சொன்னேன்னா நான் 6 மாசம் இதை பத்தி எதுவும் பேசாம சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைச்சேன். இருந்தாலும் அவர் கேட்டதுனால சரிங்க நான் வகுப்புலயே சொல்றேன் அதை பத்தி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனாலதான் அதை இழுத்துட்டே இருந்தோம். என்ன ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த இறை சாதனை மார்க்கம் நடக்கிறதுக்குன்னு சில செலவுகள் ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 50,000 இருந்து 60,000 ரூபாய் செலவு ஆகுது. நாம் ஒரு ஆனந்த யோகா நிலையம் வச்சிருக்கோம், இங்க ஒருத்தங்க பொறுப்பாளரா இருக்கிறாங்க. அன்னதானம் நம்மளோட மையத்திலிருந்து டெய்லியும் 50 பேருக்கு, இந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற 4-5 கிராமங்களுக்கு முடியாதவங்களுக்கு, குழந்தைகள் இல்லாதவங்க, கைவிடப்பட்டவங்க, ரொம்ப வயதானவங்க, முடியாதவங்களுக்கு நேர்ல கொண்டு போய் சாப்பாடு 50 பேருக்கு டெய்லியும் கொடுத்துட்டு. சரிங்களா? அதுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செலவாகுது 50 பேருக்கு உணவளிக்கிறதுக்கு. அதுக்கு நீங்க விரும்புனா உங்களோட பிறந்த நாள்லயோ திருமண நாள்லயோ இல்ல பெரியவங்களோட நினைவு நாள்லயோ நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா உங்க பேர்ல 50 பேருக்கு அன்னதானம் போகும். நீங்க கூட எங்க கூட நீங்களே போய் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், இல்லாட்டி இங்க இருக்கிறவங்க அதை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. டெய்லியும் 1/12/2024 இருந்து இது தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு வருஷமா கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட விடாம அது போயிட்டே இருக்கு. இது பல அன்பர்களுடைய இந்த அன்னதான நன்கொடையால போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டா உங்க டேட் ஆஃப் பர்த் வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு எந்த அன்னைக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த டேட்ல உங்க பேருக்கு இங்க வாழ்த்து சொல்லுவாங்க, உங்களை கூப்பிட்டு விஷ் பண்ணுவாங்க, சாயங்கால தவத்துல வாழ்த்துவாங்க. நீங்க பார்த்துருக்கலாம்,
இறை சேவை கொடையாளர்னு வாழ்த்துவாங்க, அன்னதான கொடையாளர்னு வாழ்த்துவாங்க. இது ஒண்ணு. அன்னதானத்திற்கு 1000 ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது. இரண்டாவது ஒண்ணு இருக்கு. நம்ம இயக்கம் நல்லா நடக்கிறதுக்காக அறங்காவலர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம். சரிங்களா? எல்லா பக்கம் கோவில்கள்ல அறங்காவலர்னு இருப்பாங்க. இல்லாட்டி இது கிட்டத்தட்ட ஒரு 70-80 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பில்டிங் இங்க பண்ணி வச்சிருக்கிறோம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் யார் கொடுத்தது? உங்களை மாதிரி பயிற்சி எடுத்த அன்பர்கள் அவங்களால முடிஞ்சது கொடுத்தது. அப்ப அதுக்கு வந்து அறங்காவலரா ஆகிறதுக்கு 50,000 ரூபாய் வந்து நம்ம நன்கொடையா வச்சிருக்கிறோம். அதை முடிஞ்சா ஒரே பேமெண்ட்ல கொடுக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமா மாசம் ஒரு 5,000 ரூபாய் அல்லது மாசம் ஒரு 1000 ரூபாய் இப்படி எல்லாம் கொடுக்கறவங்க இருக்காங்க. சரிங்க. இப்ப கிட்டத்தட்ட 82 பேர் அறங்காவலரா இருக்கிறாங்க. அவங்க எல்லாரோட நன்கொடையில தான் இங்க பில்டிங் போட்டு இப்ப நம்ம இங்க பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். இங்க வர்றதுக்கான செலவுகள், மாதத்துக்கான செலவுகள் எல்லாம் எல்லாரும் கொடுக்குற நன்கொடையில தான் பண்றோம். சரிங்களா? அப்ப அறங்காவலர் என்பது 50,000 முடிஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம். சரிங்களா? மூன்றாவது, இப்ப எல்லாராலையும் 50,000 கொடுக்க முடியாது. அப்போ ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்கிறோம். அதுக்கு பேர் கர்ம யோக காப்பாளர். எல்லாரும் நானும் ஏதாவது கொடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அப்ப 50,000ங்கிறது பெருசா தெரியும். அப்போ 5,000 ரூபாயாவது கொடுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு. அது வாழ்க்கையில ஒரு முறை 5,000 ரூபாய் கொடுக்கறது. இது வாழ்க்கையில ஒரு முறை 50,000 ரூபாய் கொடுக்கறது. சரிங்களா? இது கர்மயோக காப்பாளர் 5,000 ரூபாய், 50,000 ரூபாய் அறங்காவலர்னு சொல்லும். சரி, இதெல்லாம் எல்லாருமே பண்ண முடியுமான்னு தெரியாது. இப்போ கடைசியா சொல்றது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு 100 ரூபாய் இந்த ஆன்மீக சேவைக்காக கொடுப்பது. சரிங்களா? இதுக்கு பேரு இறை சேவை கொடையாளர். இறைவனுடைய சேவையான இந்த ஆன்மீகத்தை உலக மக்கள் எல்லோருக்கும் கொடுப்பதற்கு நம்மால் முடிந்த ஒரு சிறு பங்கு மாதம் 100 ரூபாய். சரிங்களா? ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி முதல் செலவு இந்த புண்ணிய காரியத்துக்காக இருக்கணும். சரிங்களா? முதல் செலவு 1ஆம் தேதி காலையில் எந்திரிச்சோன்னே முதல் நான் பண்ற செலவு எதுக்காக இருக்கணும்? இந்த யோகத்தை, ஞானத்தை உலக மக்களுக்கு கொடுக்கிற புண்ணிய செலவா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி 100 ரூபாய் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு அனுப்புறது அப்படிங்கிற ஸ்கீம். இந்த 4 ஸ்கீம் இருக்கு. சரிங்களா? இன்னொரு ஸ்கீம் இருக்கு, மரம் காவலர்னு சொல்லி. அது இப்போதைக்கு மரம் எல்லாம் நம்ம வச்சுட்டோம். அதனால நீ தேவைன்னா ஃபியூச்சர்ல அது பண்ணலாம். இப்ப இந்த 4 விஷயத்த வச்சுக்கோங்க. ஒண்ணு, அன்னதானம் நீங்க யாராவதுக்கு இப்ப பண்ணணும்னு இப்ப நிறைய பேர் அன்னதானம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. எங்க போய் யாருகிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாம இருக்காங்க. சரிங்களா? அப்ப இங்க நம்ம ப்ராப்பரா நம்ம வள்ளலாருடைய கான்செப்ட்ல இந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்களையும் சாப்பாடு இல்லைன்னு யாருமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணாது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போறதுல பிரயோஜனம் இல்லை. அவனே சாப்பிட்டு வந்திருப்பான். அன்னதானம் போடுவீங்க, வாங்கி மறுபடியும் சாப்பிடுவான். வயிற்றுல வலி தான் வரும், உங்களுக்கு பாவம் தான் வரும். இல்லாதவங்களுக்கு போடுறதுக்கு பேரு தான் அன்னதானம். சரி, இருக்கிறவங்களுக்கு போடுறதுக்கு பேர் அன்னதானம் இல்ல. இருக்கிறவங்களுக்கு போடுறதால புண்ணியம் வராது. புரியுது? இல்லாதவனுக்கு போடணும். அவன் தான் வாழ்த்துவான். மகராசனாரு நாங்க போய் சாப்பாடு கொடுக்க போறப்போ ஒரு சிலர் கையெடுத்து கும்பிடுவாங்க. சாமி நீங்க நல்லா இருக்கணும், டெய்லியும் சாப்பாடு கொடுக்குறீங்க, நல்லா இருக்கணும் அப்படிம்பாங்க. கண்ணுல தண்ணியே வரும் நமக்கு. புரியுதா இல்லைங்களா? அப்போ இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்பதான் புண்ணியம் வரும். சரி, அதுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் நீங்க விரும்பினா அது கொடுக்கலாம். அதே போல அறங்காவலர் ஆகணும்னு விரும்புனீங்கன்னா எல்லாருமே ஆகலாம். சாதாரணமான ஆள் கூட ஆகலாம். மாதம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வாய்ப்பு இருந்ததுன்னா அதை நீங்க பண்ணுங்க. இல்லாட்டி கர்மயோக காப்பாளர் வாழ்க்கையில ஒரு முறை 5,000 ரூபாய் கொடுத்தா கர்மயோக இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு போட்டோ, ஷீல்டு எல்லாமே இங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அப்ப நடக்கிறப்ப உங்களை எல்லாம் கூப்பிட்டு கொடுப்போம். நம்ம எப்பவுமே மார்ச் 28 நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம், ஆண்டு விழா. அதில் உங்க எல்லாரையும் வர வச்சு அந்த மேடையில் உங்களுக்கு வந்து ஹானர் பண்ணுவோம், இந்த வருஷம் கொடுத்தவங்க எல்லாருக்கும். அதே போல இறை சேவை கொடையாளர் மாதம் ஒரு 100 ரூபாய் நாம இந்த அமைப்புக்கு அனுப்புறது அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி
இது எப்போ வரைக்கும் அனுப்பணும்னு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னா, உங்க வாழ்நாள் முழுக்க அனுப்பணும். சரிங்களா? இப்ப நாம பெற்ற இந்த கலை உலகம் முழுக்க போறதுக்கு சிறு துளி பெருவெள்ளம். சரி, இந்த பிரம்மகுமாரிகள்னு ஒரு அமைப்பு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? பிரம்மகுமாரிகள்னு சொல்லி அங்க வந்து எல்லா பயிற்சியும் ஃப்ரீயா நடத்துறாங்க. இப்ப நம்ம டைரக்ட் கிளாஸையும் ஃப்ரீயா நடத்துறதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியும், சாப்பாடோட சேர்த்து ஃப்ரீயா பண்றதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். பிரம்மகுமாரிகள் இயக்கம் அல்லது புத்தருடைய விபாசனா மையம், இன்னும் நிறைய மையங்கள் ஃப்ரீயா தான் ஆன்மீகத்தை நடத்துறாங்க. எப்படி நடத்துறாங்க தெரியுமா? பிரம்மகுமாரிகள்ல 1 கோடி பேர் இருக்காங்க, உங்களை மாதிரி நம்மள மாதிரி பயிற்சியாளர். அவங்க டெய்லி ₹1 அனுப்புறாங்க. டெய்லி ₹1. ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? 1 கோடி. புரியுதுங்களா? சிறு துளி பெரு வெள்ளம். முண்டியில காசு போடுற மாதிரி தான். இப்ப நான் பெற்ற இந்த பயிற்சி இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் போறதுக்கு என்னோட பங்கு மாதம் 1ஆம் தேதி ₹100 மனசுல நீங்க சங்கல்பம் பண்ணணும். அதை கூட நிறைய பேரால் அனுப்ப முடியாது. அனுப்பலாம்னு நினைப்பாங்க, அனுப்ப முடியாது. சரி, அதுக்காக என்ன பண்ற, மாசம் மாசம் மறந்துடுவோம் அப்படின்னா ₹1200 மொத்தமா இறை சேவை கொடையாளருக்கு நீங்க அனுப்புறதுனால அனுப்பலாம். சரிங்களா? இப்படி வாய்ப்பு இருக்கு. இது கட்டாயம் அல்ல. சரிங்களா? இது கட்டாயம் அல்ல. நீங்க முடிஞ்சா இதுக்கு கொடுக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒண்ணுக்கு கொடுங்க. அதான் ரொம்ப முக்கியம். நான் ஈகை பத்தி பேசுறப்ப நிறைய பேசுவேன். இப்ப இதை சொல்றதுக்காக ஷார்ட்டா சொல்லியிருக்கேன் நானு. சரிங்களா? உங்களால முடிஞ்சதை யாருக்கு என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க. கொடுக்க கொடுக்க உங்க வாழ்க்கையில இயற்கை தானா உங்களுக்கு பிரபஞ்சம் அபரிமிதத்தை கொடுக்கும். எப்பவுமே என்ன கொடுக்கலாங்கிற மனோநிலையில் இருந்தா அது பேர் செல்வந்த மனோநிலை. சரிங்களா? அப்படி நீங்க மனசுல இருந்தாவே உங்க மனசு சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா, நிறைவா, மகிழ்ச்சியா இருப்பீங்க. யாருகிட்ட என்ன வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா கஷ்டம். சரி, அதை பத்தி பின்னாடி பேசுவோம். நான் இதை சொல்லிட்டேன். ஒரு நேரமே கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டேன். ஓகே, இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க பண்ணுங்க, எதுவுமே கட்டாயம் இல்லை. நான் குரூப்ல நம்மளோட பேங்க் இது எல்லாமே ட்ரஸ்டோட அக்கௌண்ட் நம்பருக்கு ப்ராப்பரா போகும். உங்களுக்கு ஏடிஜி வரி விலக்கு உண்டு. ப்ராப்பரா உங்களுக்கு ரெசிப்ட் எல்லாமே வந்துடும். அதனால நீங்க யாரு இதுக்கு நன்கொடை அனுப்பிச்சாலும் அது ப்ராப்பரா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ்ல காமிச்சு தான் நம்ம அது வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பர்த்டே, வெட்டிங் டேனாலும் அன்னதான கொடை கொடுக்கறதா இருந்தா நம்ம ட்ரஸ்டோட டீட்டெயில் அனுப்பிச்சு அவங்ககிட்ட அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அவங்களுக்கு அங்க போய் சேரும். இது நம்மால முடிஞ்ச ஒரு சர்வீஸ். சரிங்களா? ஓகே, மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்து கொள்வோம். தியான நிலைக்கு வந்துருங்க. வாழ்த்து நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.